உரை நல்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்ங்க, காலை வணக்கம். இந்த அடையாளம்ங்கிற நூல் பார்த்திங்கன்னா காங்கேய வட்டார வழக்கு சொல்லதை வந்து எனக்கு அப்படியே முழுமையாக எழுதியிருப்பார். இப்போ மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே அறிமுகப்படுத்திட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடையாளம்ங்கிற புக்கு வந்து இந்த காங்கேயம் வட்டாரத்தினுடைய வழக்கு சொல்ல அப்படியே நிறைவாக நிறைஞ்சு நிற்கிதுங்க இந்த நூலில். இவர் இந்த நூல் அனுப்பும்போது வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அனுப்பும்போது முதல்ல ஒரு 10 பாகங்கள் அனுப்பும்போது இதை பதிப்பிக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். பின்னாடி அப்படியே ஒவ்வொரு பாகமாக எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சதை அப்படியே நாங்கள் பார்த்து அப்படியே இப்போ அதை தொகுக்கும்போது அதனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கொங்கு வட்டார பழக்கங்கள், அந்த நாட்டார் வழக்கு, அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற வழக்குங்க, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வழக்கு இருக்குமில்ல, அந்த கொங்கு வட்டார பழமொழிகள் வந்து நிறைய உள்ள அடங்கியிருக்குது. இந்த மாதிரி புக்கு நாங்கள் இது வரைக்கும் நான் படித்ததும் இல்லை, பதிப்பித்ததும் இல்லைங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான புக்காக எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த இதில் எந்த ஒரு நம்ம இயக்கோக்கா மாமா சொன்ன மாதிரி எந்த ஒரு இது கிடையாதுங்க. இதில் வந்து சினிமாவில் வந்து டைலாக்கெல்லாம் ஊற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமான அவருடைய வந்து சொற்றாடல்கள் வந்து அதில் கையாண்டுருக்கிறாருங்க. ரொம்ப சிறப்பான நூல். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொங்கு வட்டார நாட்டுப்புற பழமொழியிலும் ஒப்பாரி பாடல்னு ஒரு புக்கு வெளியிட்டிருந்தேன். அதை விட சிறப்பான நூல்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உவே சாமிநாதர் ஐயரோட அணுக்கமாக பழகினவர் வந்து கோபால் ஐயருங்க. அவருடைய புக்கை வந்து தமிழ் புதையல்கள்னு சொல்லி வெளியிட்டிருந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு புத்தகங்கள் எனக்கு வர்றது பார்த்திங்கன்னா சிறப்பான நூலே வந்துட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இவருமே காங்கேயம் அப்புங்கிறது வந்து நேமே நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். அப்புக்குட்டி அப்படிங்கிறது எப்படி வைக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எல்லாமே என்னுடைய ஃப்ரீடமுக்கு விட்டுட்டார். அப்போ நம்ம காங்கேயன் அப்புன்னு பேர் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அந்த மாதிரிங்க ஒவ்வொரு சிறப்பான நூல்கள். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகத்துக்கு வந்து வாழ்த்துறை யார் கூட்டம் வாங்கலான்னு பேசிகிட்டு இருக்கிற போது ஏதோ பலதரப்பட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு வந்து ஐயக்கோக்கா சுப்பிரமணிய மாமா தான் இதுக்கு சூஸாக முடிவு பண்ணுவார், இவர் தான் கரெக்டாக இருக்குங்கிற முடிவு பண்ணோம். இவர்கிட்ட காலையில் 11 மணிக்கு வீட்டுக்கு போய் இப்போ கொடுத்துட்டு வர்றேனுங்க. கொடுத்துட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மாப்பிள்ளை எல்லாம் நான் படித்து முடிச்சிட்டேனுங்க, காலையில் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வாசிப்பாளராக இருப்பார் அப்படிங்கிற நீங்கள் ஒரு சிந்தனை பண்ணி பார்க்கணுமுங்க. கிட்டத்தட்ட வந்து ஜெயமோகனுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வால்யூமுங்க. அந்த கிட்டத்தட்ட 30-35 ரூபா இருக்கும். அந்த வால்யூமை வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60% மேலே படித்து முடிச்சிட்டாருங்க. ஒரு சிறந்த வாசிப்பாளருங்க. ஒரு நல்ல ஒரு 7-10-12 புக்குகள் வெளியிட்டிருக்காரு. ஒரு நல்ல தொழிலதிபர், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலதிபருங்க. அவரை தான் நான் சூஸ் பண்ணேன் இதுக்கு. ஸோ இத்தனைக்கு வந்து இப்போ நூலாசிரியருக்குமே வாழ்த்துறை வழங்குறதுக்கு அறிமுகமே இல்லைங்க. இன்றைக்கி தான் அறிமுகமே ஆகிறாங்க. ஸோ அவர் இலக்கிய ஈடுபாடு அந்தளவுக்கு இயக்கோக்கா மாமாவோட்ட இருக்குதுங்கிறத நாங்கள் சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து இந்த நூல் சிறப்பாக வரணும். நிறையா மாணவ மணிகள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறீங்க, எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனை நோண்டிட்டு அப்படியே இது இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. நிறைய பேர் புத்தகத்தை படிக்கணும். நான் வந்து பதிப்பாசிரியராக வந்ததுக்கு காரணமே வந்து என்னுடைய மனைவி தான். மனைவி வந்து பிஎஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் கல்யாணமாகி வரும்போது இந்த வட்டச்சும்பெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, நான் என்னுடைய வட்டாரத்துலேயே பேச ஆரம்பிக்கிறேன். வட்டச்சும்பெல்லாம் கொண்டு வரும்போது ஒரு புத்தகம் ஒன்று வந்தது. அந்த புத்தகத்தில் வந்து கலைக்கதிரில் வந்து ஒரு 3 கவிதை எழுதுனது வந்ததுங்க. 25 வருடங்கள் நான் விட்டுட்டேன். 25 வருடங்கள் கழித்து எங்களுடைய பையனுக்கு வந்து மருத்துவ மாணவனாக வந்து பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கும்போது பிறந்த நாளுக்கு ஒரு கவிதை எழுதும்போது அந்த கவிதையை படித்து பார்த்துட்டு புஸ்தகமாக போடலாமே அப்படின்னு சொன்னேன் நான். அதனுடைய குத்தங்கள் வந்து இன்றைக்கி நான் பதிப்பாசிரியராக வந்து நிற்கிறேன். என்ற மனைவி வந்து 12 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு அகப்பொருள் கவிதை, புறப்பொருள் கவிதை, கட்டுரை, வெண்பா ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. இன்னொரு விஷயங்கள் சொன்னாங்க உடனே வெண்பாவில் எழுதிடுவாங்க. எல்லாமே முருகனை பற்றி எழுதணுமா வெண்பாவை எழுதிடுவாங்க, விநாயகர் பற்றி எழுதணுமா வெண்பாவை எழுதிடுவாங்க, அரசியல் பற்றி எழுதணுமா வெண்பாவில் எழுதிடுவாங்க. அந்த மாதிரி ஈரடி வெண்பா அந்தாதி 108 அந்தாதியும் கூட எழுதியிருக்காங்க. நான் வெளியிட்டிருக்கிறேன், விரியுலகான வியப்புன்னு வெளியிட்டிருக்கிறேன். ஸோ நான் பதிப்பாளராக வர்றதுக்கு காரணமே வந்து என்னுடைய மனைவி தாங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ இதில் வந்து இவர் அறிமுகமானார். ஒரு வியாபார நோக்கத்தில் அறிமுகமானவர் கடைசியில் வந்து இந்த அளவுக்கு அவருடைய புக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா எனக்கு காங்கேயம் அப்புக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த நூல் வந்து ஒரு சிறப்புக்குரிய நூலாக வரப்போகுது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க.
அதே மாதிரி வந்து காங்கேயம் அப்பு அவர்கள் வந்து இயற்கையாகவே அவர்கிட்ட வந்து நாவலினுடைய ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்குதுங்க. அவர் மேலும் மேலும் இந்த நூல் நிறைய நாவல் நூல்கள் நிறைய எழுதணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்ங்க. அருமைங்க சார்.